சின்ன வயசுல திட்டம் போட்டு நையாண்டிலாம் பண்ணல. நம்ம பண்றதே நையாண்டியான பிள்ளையா போச்சு அது, பிறந்த பிள்ளை. சில பேர் பாருங்க, அது பாட்டுக்கு போகும், அவன கிள்ளி வைக்கும், பானைய உடைக்கும், ஒருத்தர கிள்ளிட்டு ஓடும். இந்த மாரி பிள்ளைய பிறக்கிறதுல நம்ம ஒரு ஆளு. அது பூரா அங்க சொல்லுவாங்க எல்லாரும். "ஜெம்ப சேட்ட நீ பேசாம கூத்துக்காரன்டா. எங்கள கூத்தாட்டத்தான் நீ லாயக்குன்னு" இப்படி சொல்லி சொல்லி வாக்கும் பளிச்சு போகுது. நம்ம பண்ணோன்னே சில நேரம், "டேய் நீ சினிமாக்கு போனா பெரிய ஆளா வந்துருவாங்க." சில பேர், "நீ கூத்துக்கார பையன், இவன் என்னய்யா கிறுக்கு மாரி பேசிட்டு இருக்கான் லூசு." இப்படி நம்ம பண்ற சேட்டைகள் இருக்கு பாருங்க. அது வித்தியாசமா இருக்கும். குசும்பு போறது, சொரக்காய புடுங்குறது, மரத்துல ஏறுறது, இளநீ இங்க போறது, அங்க போறது, இப்படிலாம் தெரிஞ்சு அது நாளடைவுல கொஞ்சம் வளர 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 கொஞ்சம் அறிவு வர வர அத சென்ஸா காமெடியா மாத்தக்கூடிய திறமை வந்துச்சு. எப்பேர்ப்பட்டதா இருந்தாலும் மாத்திருவோம் நாங்க. நீங்க சொல்ற அந்த காமெடி காட்சி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சிறு வயதுல நடந்தது, அனுபவிச்சது. ஆமா. அத வந்து ஒரு அத இயக்குனர் எல்லாமே துக்கம் பூரா காமெடியா மாத்தியாச்சு. சோதனை இருக்கு பாருங்க. வேதனை, முதலாளிய திட்டுறது, அது பூராமே அப்படியே திருப்பி ரிவர்ஸ் பண்ணி பிளேட்ட திருப்பி போட்டு காமெடியா இப்ப இருக்கோம். ஒரு வீட்டுக்குள்ள போறோம். ஒரே வார்த்தை தான். "வாங்க சிங்கமுத்து, நல்லா இருக்கீங்களா?" அதுவும் அன்பான வார்த்தை. பார்த்தோன்னா, "வாங்க, அப்புறம்?" அப்படிங்கிற ஒரு வார்த்தை. 3வது, "வாய்யா." ஆ அப்போ என்ன இருக்கு? 3 வில்லங்கமா இருக்கு. ஒரே வாங்க தான். ஆனா அது 3 பாஸ்ல மாடுலேஷன் மாறுதுல்ல. அப்படி மாத்துறது தான். தமிழ் சொற்கள திருப்பி போட்டா தோசை மாரி. இப்படி திருப்பிங்க, அப்படி திருப்பி ஜவ்வு மிட்டாய் மாரி எவ்வளவு வேணாலும் இழுக்கலாம் நீங்க.